ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாக இருக்காங்களே ஏன் உடனே முத்துவை தேட ஆரம்பிச்சாங்க. என்னம்மா அது இப்படி தேடுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேடும் கண் பார்வை துடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தேட, ஐயோ நீ நாள் பூரா தேடணுமா, இந்த பாட்டை மட்டும் இப்போ போட்டு விடாதமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலையிட்ட போய் கேட்க நானும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சும்மா கிடந்த சொங்க ஊதி கெடுப்பானுங்கிற கதை. உங்கள்கிட்ட போய் நம்ம விஜய் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், எது செய்ய போகிறேன், இட்லி செய்யட்டுமா, பூரி செய்யட்டுமா, பொங்கல் செய்யட்டுமா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க சுற்றி முக்க தொடர கதையாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே இப்படி சுற்றி வந்து கடைசியில் இட்லியே செய்ய அப்படின்ட்டாங்க. அது கொண்டே ஸ்ருதி இருந்துட்டு எப்படி தான் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ, நானாக இருந்தால் என் மாமியாராக இருந்தால் கத்தி எடுத்து சொருகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னு லுக்கு பார்க்கணுமே, ஐயோ இவளே ஐடியா கொடுத்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜர்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் கேட்குறாங்க, முத்துங்க வந்தாரான்னு கேட்க அவங்களாம் கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. டே மனுஷா இங்கே தான்ப்பா போனேன், அதாவது நம்ம மீனாக சொல்லிட்டாங்க போல, இப்போலாம் உண்டியல்ல நான் தான் அதிகமாக காசை போடுறேன், அது குற்றம் வச்சு கொண்டுருச்சுமா, அதனால் இவர் கிளம்பிட்டார் போல் சவாரின்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ண போகிறேன். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஈகோலாம் பார்க்கக்கூடாதுப்பா. ஈகோன்னு ஒன்று நடுவில் வந்துருச்சுன்னா அது அவ்வளோதான், பாய் போட்டு ரோடு போட்டு உட்காந்துருப்பா, வேணாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சத்யாவுக்கு தெரிஞ்சு சத்யாவும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் செருப்பு தைக்கிற பாட்டியை கொண்டு உடலையே எல்லாத்தையும் போய் என் புருஷங்க இது எப்படி இதை மாதிரி இருக்குது, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுக்கிட்டே இந்த பொண்ணு ஏன்னு சுற்றுது. டே அம்மா சாமி முடியலடா அப்பா, உங்கள் ரொமான்ஸுக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துட போகிறாரு, இதுக்கு ஏமா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்